மறுபடியும் ஆமென். ஒரு வாரத்தின் மத்திய நாளிலும் இந்த ஜெப கூட்டத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சாட்சி சொன்ன விதமாக தேவன் நம்மளை இந்த கடந்த 12 மாதங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில நம்மளை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுத்து பாதுகாவலை கொடுத்து சகலத்தையும் அவர் செய்ததற்காக அவருக்கே துதி கனம் மகிமை செலுத்துகிறேன். உங்களோடு சேர்ந்து நானும் என் குடும்பமும் திருச்சபையும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த ஆசைப்படுகிறோம். இந்த நாளிலும் கூக்குரல் பாகம் 4 நாம் படிக்க இருக்கிறோம். இந்த கூக்குரல் தொடரானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். கடந்த வாரத்துல சாலமோன் அவரை குறித்து படித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் நாம் அவரை குறித்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்பதை தான் நாம் ஜெபத்தோடு படிக்க இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்து நாம் படிப்போம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, அப்பா நன்றி அப்பா, எங்களோடு நீங்கள் பேசுவதற்காக நன்றி. ஆவியானவர் பேசும்பொழுது நாங்கள் அதற்கு செவி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய நாமம் மாத்திரம் மையப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் வல்லமை மிகுந்த நாமத்தை கஞ்சியுள்ள பரம்பிதாவே, ஆமென். ஆமென். இவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றோர்களாக இருக்கிறோமே, இதற்கு நாம் தேவனுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதுதான் கூக்குரல் பாகம் 4 நாம் படிக்க இருக்கிறோம். ஏனென்று பார்த்தால் சாலமோனும் அப்படிப்பட்டவராக இருந்தார். ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட தாசன் ஆசீர்வாதங்களையும் ராஜ மேன்மையையும் தேசத்தை ஆளுகை செய்யும் வண்ணமாகவும் மக்களுடைய செல்வாக்கும் இது அனைத்தும் தேவன் என்ன பண்ணாங்கன்னா சாலமோனுக்கு கொடுத்தாங்க. இன்னும் என்ன தேவன் கொடுத்தாங்க? நீ கேட்காததையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு தேவன் என்ன பண்றாங்கன்னா கேட்டதையும் கொடுக்குறாங்க. கேட்டதற்கும் அதிகமாக என்ன பண்றாங்கன்னா இந்த சாலமோன் ராஜாவுக்கு கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். இத்தனையும் பெற்று இந்த சாலமோன் ராஜா தேவனை மறுதலிக்க அல்லது மறந்து போய் அல்லது ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாமல் போன ஒரு வாழ்க்கையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாம் இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் சகல நன்மைகளையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு தெரியும் ஒருவேளை யோசித்து பாருங்க, நான் சொல்றது உண்மையான்ட்டு. கொஞ்சம் மேன்மை ஆண்டு கொடுத்தாங்கன்னா நம்ம அவரை மறந்துடுறோம். கொஞ்சம் ஐஸ்வர்யம் கொஞ்சம் கூடுச்சுன்னா நம்ம மறந்துடுறோம். கொஞ்சம் ஆள் பழக்கம் கூடுச்சுன்னா, கொஞ்சம் மக்கள் பழக்கம் கொஞ்சம் கூடுச்சுன்னா என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மறந்துடுறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? அப்படி என்றால் ஆண்டோட சமூகத்துல இந்த செய்தியின் மூலியமாக நாம் மறுபடியும் திரும்பி வருவோம். ஆண்டவரே, நீர் செய்த இந்த 12 மாதங்கள் மாத்திரமல்ல, என் வாழ்நாள் எல்லாம் நீங்க என்னை பார்த்துருக்கிறீங்கப்பா. என் மேன்மை, நான் அடைந்த சந்தோஷம், எனக்கு கிடைக்கப்பட்ட சமாதானம், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உமக்குரியது. இதற்கு நான் என்ன செய்யணும் தகப்பனே, என் இடத்துல பேசுங்க என்று சொல்லி நாம் படிப்போம்.
அதனால் தவறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சாலமோன் அதை செய்தார். ஆண்டவத்துல பெற்றுக்கொண்டு ஆண்டவரே மறந்துட்டார். வசனத்தை வாசிப்போம். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நம்ம எடுத்தால் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. போதுங்கம்மா. ஆணுடைய சம்பவத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்ற சாலமோன் ஆண்டவரே என்ன பண்றான்னா தரிசனமாகி 2 முறை, கடந்த வாரத்திலும் இந்த வசனத்தை உங்களிடத்துல மேற்கோளிட்டு நான் காண்பித்தேன். 2 முறை தேவன் தரிசனமாகி சொன்ன ஒரு காரியம் ஆச்சரியமா இருக்கும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. முன்னாடியே எந்த காரியத்துல வழி விலகி போவாரோ அதை என்ன பண்றனா தேவன் முன்னாடியே சொல்றாங்க. 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இதயத்தை என்ன பண்ணார்னா திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் கூட எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு சொல்கிற பாடத்தை எல்லாம் நம்ம பின்பற்றுகிறோமா? நம்ம கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்ப்போம். தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை என்ன பண்றாருன்னு சொன்னா செய்றார். எப்படி ஆகுது பாருங்க சாலமோனுடைய வாழ்க்கையில. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் ஆமா 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 5ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. சாலமோனுடைய வாழ்க்கை தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த பொழுது அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். எப்படி பாருங்க, நீங்க வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதின புஸ்தகங்கள் நீங்க ஒரு வாசித்து பார்த்தாலும், சாட்சியம் புஸ்தகங்களை வாசித்து பார்த்தாலும், சாலமோன் ராஜா ஆண்ட நாட்கள் சமாதானமான நாட்களாம். சமாதானமான நாட்கள். அதை யார் கொடுத்தது என்றால் தேவன் கொடுத்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட இந்த சாலமோன் விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்கிற அளவிற்கு தேவன் என்ன பண்ணாங்கன்னா ஆசீர்வாதம் கொடுத்தார். இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்ட இந்த சாலமோன் ராஜா அந்நிய தேவர்களை என்ன பண்ணார்னா வழிபட ஆரம்பிச்சார். கடந்த வாரத்திலே உங்களுக்கு மேற்கொள்ளிட்டு காண்பித்தேன், வசனத்திலிருந்து இருந்து காண்பித்தேன். தேவன் செய்யாத என்று சொல்லியிருந்த, நீ ராஜாவாக இருந்தேன்னு சொன்னா நீ ஆசார் நிலத்தில் இருக்கிற அந்த புத்தகத்தை, அந்த பிரமாணத்தின் புத்தகத்தை ஒரு பகுதி, ஒரு காப்பி நீ வைத்திரு, அந்த வசனத்தின்படி நட என்று தேவன் சொல்லியிருந்தும் கூட சாலமோன் ராஜா என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த தேவனை விட்டு அகன்று போறாரு, தூரம் போறாரு. தேவனுக்கு பிரியமான பிள்ளையில, தேவன் இந்த ஆண்டுல நீங்கள் சொன்ன சாட்சிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு சமாதானத்தை கொடுத்துருக்குறாங்க. விரோதி இல்லாம வைத்திருப்பாங்க, இடையூறு இல்லை, எவ்வளவோ நன்மையை செய்திருப்பாங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன், நான் மறுவிசை உங்க இடத்துல நான் ஒரு நாளும் ஆண்டவரே நீங்க சொன்னதுக்கு விட்டு நாங்க மறு காரியம் செய்யக்கூடாது ஆண்டவரே. அது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். அதுதான் என்ன பண்றாங்கன்னா தேவன் விரும்புகிறார். ஆனால் சாலமோன் ராஜா என்ன செய்யறாரு என்று பாருங்கள். எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். இடையூறும் இல்லை, விரோதியும் இல்லை, எங்கும் சமாதானம் இருந்த இந்த ராஜா, இப்படி இருந்த ஒரு மனிதன் என்ன செய்தார்? எரேமியா 7ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். யூதாவின் பட்டணங்களிலும்
எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மடிவுண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராகினிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரிகள் மாப்பிளை பிசைகிறார்கள். எப்படி பாருங்க, தேசமே பாவத்திற்குள்ளாக இருந்தது. அதுக்கு ஒரு வழி வகுத்த ஒரு நபர் யாருன்னு சொன்னா சாலமோன் ராஜா. அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பிச்சாரு. தேவனுக்கு அது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, அது எனக்கு மனமடி உண்டாக என்று வசனம். ஆண்டவரையே என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா மனசை கஷ்டப்படுத்துச்சு. நன்மை செய்த தேவனுக்கு திருப்பி இந்த சாலமோன் ராஜா என்னத்தை கொடுத்தார் என்று பார்க்கும்போது ஆண்டவருக்கு வருத்தத்தையும் வேதனையும் கொடுத்தார். இந்த பான பலிகளை வார்க்கிறார்கள், அவர்கள் வானராக்கினைக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள், பிதாக்களுக்கு நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பிசைகிறார்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது நான் பின்ன உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்டவரே, அந்நிய தேவர்களை வழிபடுறது இதுதானே ஆண்டவரே என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். குடும்பமா சேர்ந்து ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சாங்களாங்க. குடும்பமா சேர்ந்து நீங்க பாருங்களேன், வசனம் எப்படி சொல்கிறது? பிள்ளைகளும் பாவத்தில் இருக்கிறாங்க, பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், தகப்பனும் என்ன பண்றாங்க? பாவத்தில் இருக்கிறாங்க, ஸ்திரீகள் மாப்பிசைகிறார்கள். முழு குடும்பமும் சேர்ந்து தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதுக்கு வழிவகுத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் சாலமோன். ஏன் என்று சொன்னா, இந்த சாலமோன் ராஜா எருசலேம் ஆலயத்துக்கு அந்த மலைக்கு நேராக என்ன பண்ணார்னா, அங்க விக்கிரக தோப்பை என்ன பண்ணார்னா உண்டு பண்ணார். அடுத்த எதிர் மலையில இங்க தேவனுடைய ஆலயம், அங்க நேர எதிர்த்தாப்புல அந்நிய தேவர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா விக்கிரக தோப்பை என்ன பண்ணார்னா உண்டு பண்ணினாராம் இந்த சாலமோன் ராஜா. பாருங்க, ஆண்டு சமூகத்திலிருந்து நன்மை பெற்ற மனிதன் ஆண்டவருக்கு மறு காரியம் என்னத்தை கொடுத்தார் என்று பார்க்கும்போது மன கஷ்டத்தையும் வேதனையும் தான் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் ஆணிடத்திலிருந்து பிரித்து வைக்கிற ஒரு காரியமாக அது மாறியது. ஆண்டவருக்கு தூரம் போகிற, குடும்பமாக தூரம் போகிற ஒரு காரியமாக அது மாறியது. இந்த பாவத்தின் நிமித்தமாக என்ன நடந்தது சாலமுடைய வாழ்க்கை என்று நாம் பார்த்து நாம் என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தேவனுக்கு நம்ம என்னத்தை நம்ம செய்யணும் என்பதுதான் நம்ம சுருக்கமாக படித்துக் கொள்ள போகிறோம். இந்த சாலமோன் ராஜா இந்த வழிபட்ட இந்த அந்நிய தேவனுடைய பெயர் மோலக் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம், அஸ்திராத் என்று சொல்லக்கூடிய மற்றொரு. இந்த இந்த அந்நிய தேவர்கள் தேவன் என்ன பண்ணாங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே இதை வழிபட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த அஸ்திராத் என்கிற இந்த தெய்வம் ஒரு பெண் தெய்வமாம். உங்களுக்கு சில வரலாற்று படிவுகளை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஒரு பெண் தெய்வம். இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா, சந்திரன் நிலா, அதை குறியிட்டு காண்பித்து வழிபடுகிற ஒரு மார்க்கமாக இருந்தது. சந்திரன் நிலா, நீங்க எங்கெல்லாம் அதை நீங்க பாக்குறீங்களோ உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டியது இது அஸ்திராத். சாலமோன் அந்நிய தேவர்களை வழிபட்ட ஒரு காரியம் அஸ்திராத் என்கிற தெய்வம், ஒரு பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வத்துக்கு ஆசாரிய வேலையை சில பேர் பார்த்திருப்பாங்கல்ல, பூசாரியா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா. இந்த பூசாரியா இருந்தவங்க எல்லாருமே ஆண் இருந்திருப்பாங்களா, ஆனால் பெண் வஸ்திரம் தரித்திருப்பாங்களாம். பெண் வஸ்திரம் தரித்திருப்பாங்களாம் இந்த ஆசாரியர்கள் எல்லாம். அது மாத்திரமல்ல, இந்த தெய்வம்
இந்த அந்நிய தெய்வத்தை எதற்காக இந்த அந்நிய தேசத்துல வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விபச்சாரத்திற்கு வழிபட்டார்களாம். விபச்சாரத்திற்கு வழிபட்டார்களாம். இந்த அந்நிய தெய்வத்தை சாலமோன் ராஜா என்ன பண்ணாரா? வழிபட்டாராம். நீங்க சற்று யோசித்து பாருங்க. ஏன் போதர் இது உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன் என்று பார்க்கும்போது இந்த கடைசி நாட்களில் இந்த விபச்சாரத்தின் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வைக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது இந்த அந்நிய தேவர்களை வழிபடும் பொழுது அப்படியெல்லாம் பிள்ளைகள் செய்வார்கள். சாலமோன் ராஜா அப்படியாக செய்தார். சற்று யோசித்து பாருங்க, எத்தனை மனைவிகள், எத்தனை வைப்பாட்டிகள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனை தூரம் வழி விலகி காணப்பட்டார். அதனால தேவன் என்ன பண்ணாங்க பாருங்க, இந்த சாலமோன் ராஜாக்கு என்ன பண்ணாங்க? சமாதானமும் இடையூறும் இல்லாத இந்த மனிதனுடைய வாழ்க்கையில என்னவாக மாறுகிறது என்று நீங்கள் வாசியுங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அவன் ஏதோமியருக்கு ராஜகுலமானவன். தேவன் என்ன பண்றாங்க? போதுமா. தேவன் என்ன பண்றாங்கன்னா, எந்த தேவன் சமாதானத்தை கொடுத்தாங்களோ அதே தேவன் என்ன பண்றாங்கன்னா, சாலமோனுக்கு விரோதமாக ஒரு எதிரியை, ஒரு விரோதியை என்ன பண்றாங்கன்னா தேவன் எழுப்புறாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்துல இருந்து ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு நம்ம அவரையே நம்ம மறக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அந்நிய தேவர்களை வழிபடுவேன், நான் அந்நிய காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்வேன் அப்படின்னா பாருங்க, தேவன் என்ன பண்றாருன்னா சாலமோன் வாழ்க்கையில ஒரு விரோதி எழுப்புறாரு. இப்ப ஒரு முதல் விரோதியை இப்ப நம்ம பாக்குறோம். பாருங்க தேவன் என்னென்னலாம் காரியத்தை அந்த மகனுடைய வாழ்க்கையில செய்தார் என்று பாருங்க. அதே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிங்க. 23ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடி போய். போதுமா. தேவன் என்ன பண்ணாருன்னா ஒரு விரோதி எழுப்பினாருன்னு இப்ப நம்ம வாசித்தோம். இப்ப வசனம் சொல்கிறது, தேவன் என்ன பண்ணாருன்னா வேறொரு விரோதி என்ன பண்ணாருன்னா இங்க சாலமோன் ராஜாவுக்கு விரோதமாக என்ன பண்ணாருன்னா தேவனே எழுப்புறாரு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைல, நம்ம இந்த கடைசி நாட்களில் வாழும் பொழுது நம்ம ரொம்ப பயத்துடனும் நடுக்கத்துடனும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வளர வேண்டும், வாழ வேண்டும். தேவன் அடிச்சிருவாருன்றதுனால கிடையாது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நாம் திருப்பி நாம் செலுத்த வேண்டியது அவருக்கு கீழ்ப்பிடிதல் தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் பலியவா நான் விரும்புறேன், நான் கீழ்ப்பிடிதல் அல்லவா நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்கிற வசனத்தை நினைத்து பாருங்கள். நமக்கு தேவன் அதுதான் விரும்புறாங்க. மற்றொரு காரியத்தை 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. சேரேதா ஊரில் உள்ள இப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் ஜெரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. இங்க பாருங்க, 3ஆவதா நான் சின்ன சின்ன உதாரணங்களை தான் என்ன பண்றேன்னா நான் கொண்டு வந்து காமிச்சிட்டே வரேன். 3 பேர் இப்ப நம்ம வாசிக்கும் போதே பாருங்க, 3 பேர். எங்கு சமாதானம், இடையூறு இல்லை, விரோதியே இல்லை என்ற சாலமோனுடைய வாழ்க்கையில என்னைக்கு தேவனை விட்டு வழி விலகி போக ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு பாருங்க தேவன் என்ன பண்றாங்கன்னா இந்த விரோதிகள் எல்லாம் அனுப்புறாங்க. எதுக்குன்னு சொன்னா சாலமோன் உணரணும், ஆண்டோட சமூகத்தை திரும்பணும் அப்படின்னு சொல்லி. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்ம இந்த பாடத்தை நான் படிக்கும்போது, ஆண்டவரே நான் ஒரு நாளும் ஆண்டவரே நீ கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன், நான் உண்மை மட்டும் விட்டு நான் போயிடக்கூடாது ஆண்டவரே,
உண்மை மட்டும் விட்டு போயிடக்கூடாது ஆண்டவர். சாலமன் ராஜா வாழ்க்கையில அப்படியே புரட்டி போட்டது. அவர் செய்த பாவம் அவருடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது என்று நான் பார்க்க முடியும். மற்றொரு வசனத்தை வாசிங்கள். மற்றொரு வசனத்தை இந்த சாலமன் ராஜா என்னத்தை செய்தார் என்று நீங்கள் பார்க்கலாம். ஏசாயா புத்தகம் 44 அதிகாரத்துல 19 வசனம். ஏசாயா புத்தகம் 44 அதிகாரத்துல 19 வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ஏசாயா புத்தகம் 44 அதிகாரத்துல 19 வசனம். ஏசாயா 44 அதிகாரம். அதில் பாதியை அடுப்பிலே எரித்தேன், அதன் தழலின் மேல் அப்பத்தை சுட்டு இறைச்சியையும் பொரித்து புசித்தேன். அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. எப்படி மாறுறாரு இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில? தேவனை விட்டு மறுதளித்து போன பொழுது சமாதானம் இருந்தது, விரோதி இல்லாமல் இருந்தது. விரோதி வந்தாங்க. ஞானவான் என்று இருக்கக்கூடிய மனிதன் ஆண்டவர் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு பாருங்க. ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்ல தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் சொரணையும் இல்லை. ஆண்டவருடைய வேதனை அப்படிதான் இருந்துச்சு சாலமோன் ராஜாவை பார்க்கும்பொழுது. அப்பா, நீ இப்போ எங்க வழிபட்டு கொண்டிருக்கிற, என்ன செய்து கொண்டிருக்கிற? உனக்கு அறிவு கூட இல்லாம போச்சா, உனக்கு சொரணை இல்லாம போச்சா என்று சொல்லி கூட. தேவனுக்கு பிரியமான பிள்ளையில, ஒருவேளை நம்ம 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 வாழ்க்கையில இப்படி அந்நிய தேவர்களுக்கு பின்பாக நாம் போய் கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை நேரடியாக சிலை என்று இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மிஞ்சி மற்ற எந்த காரியத்தை வைக்கிறோமோ நம்ம அந்நிய தேவர்களை பின்பற்றுறதுக்கு சமமாக இருக்குது. அப்ப நாமும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டிய, ஆண்டவரே, ஒருவேளை நான் சொரணம் இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே. தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் நமக்கு உதவி செய்வார். சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பட்டுக் கொண்டிருக்கிறோம். மற்றும் சில காரியங்களை படிக்க போறோம். தேவன் இந்த காரியத்தை மாத்திரமில்ல, வேற என்னெல்லாம் சாலமோனுடைய வாழ்க்கை மூலியமாக நமக்கு கற்றுத்தர ஆசைப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிகள் எரேமியா புத்தகம் 20 அதிகாரத்துல 3 வசனமும் 4 வசனமும். எரேமியா புத்தகம் 20 அதிகாரத்துல 3 வசனம் 4 வசனம். சமாதானமாக இருந்த இந்த சாலமோனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நீங்கள் பாருங்கள். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். போதுமா? இப்ப ஆண்டவர் என்ன பண்றாங்கன்னா, பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். மாகோர் மீசாபீப் நமக்கு அந்த பேர் கொஞ்சம் கஷ்டமா ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஏன் இந்த பேர் மாற்றத்தை வச்சு அழைக்க சொல்றாங்க? சாலமோன் அப்படி இல்ல, எரேமியா மூலியமாக ஒரு செய்தி கொடுக்குறாங்க தேவன். சாலமோனுக்கு என்ன நடந்தது என்பதுதான் இந்த வசனத்தின் மூலியமா புரிந்து கொள்ள போகிறோம். அடுத்த வசனமா வாசிங்க. அடுத்த வசனம் 4 வசனத்தை வாசிங்க. மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை பாபிலோனுக்கும் கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். பாருங்க, சமாதானமாக இருந்த ஒரு நாடு வாழ்க்கை எப்படியாக ஆண்டவர் சாலமோனுக்கு மாற்றினார் என்று பார்க்கும் பொழுது, மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் செய்தார். இது சாலமோனுக்கு நடந்தது. மாகோர் மீசாபிப் என்று சமாதானமாக இருந்தது அப்படியே பயமாக வாழ்க்கையில மாறியது. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவன் நம்மளை சமாதானமாக இருக்க சொல்லி அழைக்கிறார். அது எப்போ நமக்கு இருக்குன்னு சொன்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்திருக்கும் பொழுது. தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் நமக்கு மறுபடியும் தேவன் கொடுக்கிற ஒரு அழைப்பு என்னன்னா, கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை,
அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தாருங்க ஆண்டவரே சொல்லி என்று நாம் ஜெபித்து நாம் கேட்கும்போது நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கொடுப்பாங்க. தேவன் அவருடைய வாழ்க்கையில மாத்திரம் கிடையாது. வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். ரோமரா பாஸ்டர்? ரோமர், ஆமாங்கம்மா. ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். 2ஆம் வசனம் வாசித்திருக்குமா? 2ஆம் வசனம் வாசித்திருக்குமா? ஓகே. 1, 2. 1 2 அப்படி ஆமா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. போதுங்கம்மா, நீங்கள் போதுங்கம்மா. ஓகே, இப்ப தேங்க்யூ. தேவன் என்ன ஆராதனையை விரும்புறாங்க என்று இந்த வசனம் சொல்கிறது. இந்த புத்தி உள்ள ஆராதனை எது என்று நீங்கள் பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்க பாருங்க, சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், வெறும் 41 வயசுங்களா அவருக்கு. 41 வயசுல வயசானவர் போல ஆயிட்டாரா. நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க. 41 வயதில் சாலமோன் ராஜா வயது மிகுந்தவர் போல ஆயிட்டாரா. என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சக்தியையும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் எங்கே செலவழித்தார் என்று பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்கு செலவழித்தார். வெறும் 41 வயசுல வயசாக ஆயிட்டாருங்களாங்க. சாலமோன் ராஜா மறந்தாரு தேவன் கூடிய பிரியமான ஆராதனை எது அப்படின்னா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான இதை அவர் மறந்தவராக அவர் காணப்பட்டார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைல ஒருவேளை யோசித்து பாருங்க, நம்ம ஒருவேளை சாலமோனை போல நம்முடைய பலத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் அப்படி நம்ம செலவு பண்ணாம இருக்கலாம். ஆனா எதுக்கு நம்ம செலவு செய்து கொண்டிருக்கோம் சிந்தித்து பார்ப்போம். நாள் முழுதும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய காரியங்களும் பலனும் எதுக்கு நம்ம செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். 2ஆம் வசனம் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எது நம்ம தேவனுக்கு எப்படி பிரியப்படுத்த முடியும் அப்படின்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அதுதான் நம்ம தேடணும். சாலமோன் ராஜா எங்க விட்டுட்டாரு என்பதை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேவனுடைய சித்தம் என்ன என்று அவர் கேட்காமல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, தனக்கு என்ன பிரியமோ அதை அவர் வாழ்க்கையில அவர் செய்ய ஆரம்பித்தார். தேவன் என்ன பண்ணாங்கன்னா, மறுபடியுமாக அவருக்கு எச்சரித்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்க முடியும். வசனத்தை வாசிங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம். உபாகம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். உபாகமம் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லிடுறாங்க பாருங்க, எங்க உபாகமத்திலே சொல்லிடுறாங்க ஆண்டவர், நீ உன் தேவனை கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம். அப்ப பலிபீடம்னா நமக்கு எல்லாருக்குமே புரியும், தெரியும். நம்ம ஆண்டவரை தொழுகை செய்கிற இடம். இப்படி ஆண்டவரை தொழுகை செய்கிற இடத்துல என்ன வர வேண்டாம் என்று தேவன் சொல்றாங்கன்னா, தோப்பு, மரங்கள். நான் சொல்வதை நீங்கள் கவனமாக நீங்கள் கேளுங்க. வரலாறோடு ஒப்பிட்டு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு புரிந்து கொள்வீங்க.
நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன், இந்த சாலமோன் ராஜா அவங்க வணங்கின இந்த அந்நிய தேவனுடைய பேர் அஸ்திராத் என்று நான் சொன்னேன். இது தொடர்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வரலாற்றை படிச்சு பார்த்தீங்கன்னா, விக்கிரக தோப்பு அது மாத்திரம் கிடையாது. இந்த மரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மரங்கள் எல்லாம் தோப்பு மாதிரி வச்சிருப்பாங்களாங்க. இந்த மரங்களை தோப்பு மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வழிபடுவாங்க. ஆண்டவராக தேவன் சொல்றாங்க, உன் பலிபீடத்துல என்ன இருக்க வேண்டாம், தோப்பு வேண்டாம் என்று தேவன் சொல்வதை பார்க்க முடியும். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பண்டிகையில இந்த மரங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கோம் என்று யோசித்து பாருங்க. தேவன் இதை குறித்து எச்சரிச்சிருக்கிறாரா நமக்கு? இதெல்லாம் உன்னுடைய தொழுகையில, உன்னுடைய பலிபீடத்துல இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த வசனமா நாம் பார்க்கிறோம். எப்படி சாலமோன் தேவனுடைய தொழுகையில அந்நிய தோப்பை கொண்டு வந்து நிறுத்ததை போல, இப்படிப்பட்ட மரங்களை நாம் வைப்பதும் கூட விக்கிரக ஆராதனை என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாள் சரித்தை படிக்கிற நம்ம புத்தி உள்ள ஆராதனை தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். 22ஆம் வசனத்தை வாசிங்க. யாதொரு சிலையை நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். ஏன் வேண்டாம்? இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ இதெல்லாம் வேண்டாம். ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் அதை வெறுக்கிறார். சாலமோன் ராஜா சொரணை இல்லாமல் செய்தது போல அவர் செய்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அது மடி உண்டாக்கும் காரியமாக அது இருப்பதாக நாம் பார்க்க முடியும். ஒரே ஒரு வசனத்தை மாத்தம் வார்த்தை நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். லேவியராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? சொல்லுங்க வாசிக்கிறேன். 20ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்குக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும் படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேக்குக்கு கொடுத்ததினால் நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இடாத படிக்க அறுப்புண்டு போக பண்ணுவேன். இந்த மோளக் என்று நாம் படிக்கிறோமே, இந்த அந்நிய தேவருக்கு உங்க குழந்தைய நீங்க போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் கோபப்படுவேன். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை நீ அந்நிய தேவருடைய வழிபாட்டை நீ உள்ள கொண்டு வந்தன்னு சொன்னா என்னை தீட்டுப்படுத்துற, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாய், என் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூலக்கு கொடுத்ததினால் நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்பேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. தேவனுக்கு பிரியமான பிள்ளைல ஜெபிக்க இருக்கிறோம். இந்த விக்கிரக தோப்பு இது எல்லாமே சாலமோன் நாட்களில் இருந்தது. அது தேவனை வர்த்தகம் செய்தது. அதனால இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு காரியமும் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய சபையில இந்த அந்நிய தேவனுக்கான அடையாளம் எதுவுமே இருக்கக்கூடாது. ராஜா, புத்தியை கொடுங்க. நீ உங்களுடைய வார்த்தையின் மூலியமா எங்கள்கிட்ட பேசுங்கப்பா. நாங்கள் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு ஒவ்வொருக்கும் தந்தருவாக ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தகப்பனே, எங்களோடு பேசியதற்காக நன்றி அப்பா. இந்த வருடம் முழுவதும் உங்களோட நன்மை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் திரும்பி உங்களுக்கு நாங்கள் செலுத்த வேண்டியது அப்பா கீழ்ப்படிதல். அதனால சுவாமி, உங்களுடைய சமூகத்துல மனம் தாழ்த்தி நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிகிற உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தாங்க. செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க. உங்களை நாம மாத்திரம் மைப்படட்டும். கிறிஸ்து இயேசுவின் புண்ணிய நாமத்திற்கு பரம்பிதாவே, ஆமீன்.